நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு நாளும் ஒரு வழிபாட்டு தகவலை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது எதை பற்றி அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு வீடாவது கட்டிடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை உங்கள் எல்லாருக்கும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு கட்டுறதுக்கு என்ன கடவுளை கும்பிடணும், எந்த மந்திரத்தை சொல்லணும்னு நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஏற்கனவே பல பதிவுகள் போட்டிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவில் ஒரு வீடு கட்டும்போது என்னென்ன வாஸ்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு வீட்டில் வாஸ்து சாஸ்திரப்படி எந்தெந்த அறைகள் எந்தெந்த திசையில் அமைஞ்சிருக்கணும் அப்படின்றத பார்க்கலாமா? முதல்ல பூஜை அறை. வீட்டில் மிக முக்கியமாக இருக்க வேண்டியது இறைவனை வழிபடக்கூடிய பூஜை அறை தான். இது வடகிழக்கு பகுதியில் இருக்கிறது ரொம்ப புனிதமானது. சுவாமி படங்கள் கிழக்கு திசை நோக்கி பார்க்கும்படி வைக்கிறது நல்லது. சேமித்து வைக்கக்கூடிய அறையும் இந்த இடத்துல இருக்கலாம். ஆனால் சமையலறை, கழிப்பறை உள்ளிட்டவை இருக்கக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது துளசி மாடம். வீட்டில் துளசி மாடம் இருந்தால் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடியது. முன்னாடிலாம் எல்லார் வீட்லேயும் இருந்துச்சு, இப்போ இது ரொம்பவே அரிதாயிடுச்சு. ஆனால் ஒரு சின்ன தொட்டிலையாவது வைக்கிறதுக்கு பாருங்கள். குறிப்பாக கிழக்கு திசையில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. விளக்கேற்றக்கூடிய திசை. விளக்கேற்றுவது வெறும் பூஜைக்காகவோ வெளிச்சத்திற்காகவோ மட்டும் கிடையாது. விளக்குன்றதும் ஒரு எதிர்மறை ஆற்றலை நீக்கி மங்களத்தை கொண்டு வரக்கூடியது. எப்போவுமே நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றாமல் 2 விளக்காக ஏற்றுறது தான் ரொம்ப சிறப்பு. துளசி மாடத்தில் ஒரு விளக்கு ஏற்றுறதும் ரொம்ப அவசியம். விளக்கு கிழக்கு நோக்கி இருக்கிறது நல்லது. தெற்கு நோக்கி மட்டும் ஏற்றவே கூடாது. அடுத்தது படுக்கை அறை. வீட்டில் முக்கியமான அறைகளில் ஒன்று தான் படுக்கை அறை. ஓய்வுன்றது ஒருத்தரோட உடல் மன சமநிலைக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த அறை வீட்டோட தெற்கு அல்லது தென்மேற்கு திசையில் இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது தூங்கக்கூடியது கிழக்கில் தலை வச்சு படுக்கிறது ரொம்ப நன்மை தரக்கூடியது. வடக்கில் மட்டும் தலை வச்சு படுக்கக்கூடாது. கிழக்கு நோக்கி தலையுடன் வைத்து தூங்கும் மாணவர்கள் நேர்மறை ஆற்றல், ஞாபக சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வடக்கில் தலை வச்சு படுத்தா நோய், கனவுகள், தூக்கமின்மை வர்றதுக்கான வழிவகுக்கும். அதனால் வடக்கு திசையில் வச்சு படுக்காதீங்க. சமையலறை தென்கிழக்கு பகுதி தான் அக்னி மூலை. அதனால் வீட்டில் தென்கிழக்கு பகுதியில் சமையலறை அமைவது ரொம்ப நல்லது. கிழக்கு நோக்கி நின்று சமைக்கிறது மிகவும் நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். அல்லது பூஜைக்கு அறைக்கு அருகில் இருக்கலாம். ஆனால் கழிப்பறைக்கு அருகில் மட்டும் சமையலறையும் பூஜை அறையும் இருக்கக்கூடாது. அடுத்தது குளியலறை. உடலை சுத்தப்படுத்த கொள்வதற்கான குளியலறை கிழக்கு பகுதியில் குளியலறை அமைப்பது ரொம்ப நல்லது. மூடப்படாமல் சூரிய ஒளிப்படும் வகையில் கொஞ்சம் அமைச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது. படிக்கட்டு அதே மாதிரி மேற்கு அல்லது தெற்கு திசையில் கட்டணும்னு சொல்லப்படுது. இது எதிர்மறை ஆற்றலை தடுக்குது. கிழக்கில் தொடங்கி மேற்கு நோக்கி சென்றடைவதாக இருக்கணும். இல்லைன்னா வடக்கில் தொடங்கி தெற்கு நோக்கி ஏறுவதாக இருக்கணும். வீட்டின் வடகிழக்கு அல்லது மையத்தில் படிக்கட்டு கட்டக்கூடாது. இந்த குறிப்புகள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வாழ்க வளமுடன்.